ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2020ல வெளியான ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் மங்கி கிங்னு ஒரு சூப்பரான ஃபேண்டசி ஆக்ஷன் கதையை பத்தி பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொதுவா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எப்பவுமே நான் யூஸ் பண்ற துணியை ஒழுங்கா அந்த இடத்துல வைக்கவே மாட்டேன். கண்ணா பின்னான்னு தூக்கி போட்டுருவேன். சோ அதே மாதிரியே உங்களுக்கு என்ன கெட்ட பழக்கம் இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்கை கொடுத்திருக்கேன். செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல வாய்ஸ் கேக்குது. சொர்க்கமும் பூமியும் எப்ப தனித்தனியா பிரிக்கப்பட்டுச்சோ அப்பவே மயில் ராணின்னு சொல்லப்படக்கூடிய கதையோட வில்லி உலகத்தையும் கட்டுப்படுத்துறதுக்காக அரக்கர்களை பயன்படுத்தி மிகப்பெரிய யுத்தத்தையே உருவாக்குனா. நல்ல வேளை கடவுள்களும் தேவர்களும் இரவு பகல்னு சண்டை போட்டு ஒரு வழியா அந்த ராணிய கருட மலைகள்ல சிறை வச்சுட்டாங்க. ஆனா இன்னமும் இந்த மனித உலகத்துல அரக்கர்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நிரந்தரமா அழிஞ்சு போறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அது என்ன தெரியுமா? குரங்கு ராஜாவான ஹீரோ புனித நூல்களை சேகரிக்கிறதுக்கு மேற்கு நோக்கி பயணத்துல இருக்க புத்த குருவான டாங்சனுக்கு பாதுகாப்புக்காக போயிட்டு இருக்கான். அவங்க கூடயே பன்னிமுஞ்சுக்கார மீன் அரக்கன்னு இன்னும் 2 பேர் இருக்காங்க. இந்த டாங்சன் குருவோட கையில ஒரு சக்தி வாய்ந்த மந்திர ஆயுதம் இருக்கும். அதை மட்டும் கடவுள்களும் மயில்களின் ராணியும் கடைசியா சண்டை போட்ட நாசர் மலையோட மையப்பகுதியில வச்சுட்டாங்க அப்படின்னா உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த அரக்கர்களும் அழிஞ்சு போயிருவாங்க. இப்பேற்பட்ட விஷயம் தெரிஞ்ச அரக்கர்கள் சும்மா இருப்பாங்களா? டாங்சன் கிட்ட இருக்க அந்த ஆயுதத்தை வாங்குறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கானுங்க. ஆனா ஒவ்வொரு முறையுமே நம்ம குரங்கு ராஜா உள்ள போந்து அரக்கர்களை பாரபட்சம் இல்லாம கொண்டிருக்கான். இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு வாய்ஸும் கட்டாக இப்ப லியோன் சொல்லப்படக்கூடிய ஒரு ஆளை காட்டுறாங்க. கடைசியா குரங்கு ராஜா ஒரு சில அரக்கர்களை அழிக்கிற நேரத்துல அந்த இடத்துல இந்த லியோவோட காதலியும் இருந்திருப்பா போல. சோ பயங்கரமா காயம்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கா. தன்னால முடிஞ்ச வரைக்கும் லியோ காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு அதே இடத்துல இறந்து போயிடுவா. கூடவே இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். எப்படியாச்சும் தன்னோட காதலிய திரும்ப கொண்டு வரணுங்கிறதுக்காக மயில்களின் ராணிய எந்த கருட மலைகள்ல அடைச்சு வச்சாங்களோ அந்த இடத்தை தேடி கடல்களை கடந்து ஒரு சின்ன படகு மூலமா போயிட்டு இருக்கான். வெளியில வர பயங்கரமான இடி மின்னல் ஒரு மிகப்பெரிய அலை அடிக்கும் போது 2 பேரும் அதே இடத்துல மயங்கி போயிடுவாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா அடுத்த நாள் காலையில விடிஞ்சு போச்சு. ஒரு வழியா இவன் தேடி வந்த கருட மலையும் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கு. உடனே வில்லிய பார்த்து, தலைவி, என்னோட காதலி இறந்து போயிட்டா. நீங்க தான் எப்படியாச்சும் அவளோட உயிரை காப்பாத்தணும். இந்த பாரு, நீ கேக்குற மாதிரி நானும் உன் காதலி உயிரை காப்பாத்துறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்காக ஒரு பெரிய வேலையை பார்த்தாகணுமே. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என் உயிரை கொடுத்தாச்சும் உங்களுக்காக நான் அந்த வேலையை செஞ்சு முடிப்பேன். அப்படின்னா ஓகேப்பா. இந்த பாரு, 2 நாளைக்கு முன்னாடி டாங்சன் குருவோட மந்திர ஆயுதத்தை தூக்குறதுக்கு அரக்கர்கள் போனாங்க. அவங்க எல்லாரையுமே குரங்கு ராஜா பாரபட்சம் இல்லாம சாகடிச்சதால டாங்சனுக்கு பயங்கர கோபம். சோ குரங்கு ராஜாவை உன்னோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு அவனை திட்டி அனுப்பிட்டாங்க. இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு குரங்கு ராஜா உருவத்துல நீ அங்க போயாகணும். எப்படியாச்சும் ஏமாத்தி தில்லாலங்கடி வேலையை காட்டி சரியான நேரத்துல டாங்சன் குரு கிட்ட இருக்க அந்த ஆயுதத்தை தூக்கி ஆகணும். இந்த வேலையை நீ சரியா செஞ்சு முடிச்சா கண்டிப்பா உன்னோட காதலிக்கு நான் திரும்ப உயிரை கொடுக்கிறேன். ஆனா அதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்ன பிரச்சனை? இந்த பாரு, நான் உன்னை குரங்கு ராஜாவோட உருவத்துக்கு மாத்தும் போது அவனோட குணாதிசயங்கள் அப்படியே உனக்குள்ள வரும். கூடவே உன்னோட பழைய ஞாபகங்களும் மறந்து போயிடும். குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறமா உன்னோட ஞாபகங்கள் தானா வெளியில வந்தா மட்டும்தான் அந்த டாங்சன் கிட்ட இருக்க மந்திர கம்ப உன்னால எடுக்க முடியும். சொல்லு, உனக்குள்ள அந்த அளவுக்கு திறமைகள் இருக்கா? காதலி உயிரை காப்பாத்துறதுக்காக இவன் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கேங்கிறான். அதுக்கப்புறமா தன் கையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன மர பொம்மைய ஹீரோயின் கையில கொடுத்துருவான். அடுத்த வில்லியும் தன் சக்தியை பயன்படுத்தி முதல்ல இவனுக்கு ஒரு மந்திர கம்ப கொடுக்குறா. ஆக்சுவலா குரங்கு ராஜா கிட்ட இருக்குள்ள அதே மாதிரியான ஒண்ணு. இவன் அதை தொட்ட அடுத்த நிமிஷமே உள்ளுக்குள்ள படு பயங்கரமான சக்திகள் கிடைக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இவன் குரங்கு ராஜாவா மாறுற மாதிரியும் தெரியுது. இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த 1 மாசம் கழிச்சு மயக்கத்தை விட்டு லியோ கண்ண முடிக்கும் போது பக்கத்திலேயே குரு அப்புறம் அந்த பன்னிமுஞ்சுக்கார மீன் அரக்கன்னு எல்லாருமே இருக்காங்க. பழைய விஷயங்கள் வேற மறந்து போயிடுச்சு. குரங்கு ராஜாவோட குணாதிசயங்கள் மட்டும்தான் இருக்கு. சோ எதர்ச்சியா குரு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஆமா, என்னாச்சு? நான் ஏன் மயங்கி போயிருந்தேன்? டேய், 2 நாளைக்கு முன்னாடி தான் நீயே வந்த. உன்னை எழுப்பி பார்த்தோம், கண்ணே முழுகல. மன்னிச்சிருங்க குருவே, நான் அரக்கர்கள் கூட சண்டை போட்டதால ரொம்ப பலவீனமாயிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே உங்க அனுமதி இல்லாம நான் யாரையுமே காயப்படுத்த மாட்டேன். கரெக்டா பன்னிமுஞ்சுக்காரன் உள்ள பூந்து கிழிச்ச. ஏண்டா, இப்படிதான் நீ அடிக்கடி கோச்சுக்கிட்டு போற. ஆனா மறுபடியும் அரக்கர்கள் மாட்டினா பாரபட்சம் இல்லாம சாகடிக்கிற. நீ எல்லாம் எங்க திருந்த போற? டே பன்னிமுஞ்சு, என்கிட்டயே ஆட்டத்தை காட்டுறியான்னு உண்மையான குரங்கு ராஜா எப்படி எல்லாம் பண்ணுவானோ அதே மாதிரியே இந்த லியோ பண்ணிட்டு இருக்கான். சடனா டாங்சன் உள்ள போந்து, டேய், எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க முதல்ல பக்கத்து கிராமத்துல போய் ஏதாவது உணவு கிடைக்குதான்னு பாக்கலாம். காடு மேடெல்லாம் கடந்து ஒரு வழியா கிராமத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இங்கதான் இந்த 4 பேருக்கு இடையில ஒரு சின்ன பஞ்சாயத்து. ஏப்பா, போன முறை நான் தான் பிச்சை எடுத்தேன், இந்த முறை இந்த குரு தான் பிச்சை எடுக்கணும்னு வரிசையா டைம் டேபிள் எல்லாம் போட்டுதான் பிச்சை எடுத்து சாப்பிடுவானுங்க. துளி கூட யோசிக்காத குருவும் சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு பக்கத்து டேபிள்ல போய் கேட்கும் போது அந்த பயபிள்ளைங்க முறைச்சு தள்ளுறானுங்க. ஐயா, சரியான ரவுடிங்களா இருப்பானுங்க போலயே. நமக்கு எதுக்கு பண்ணு லைட்டா பயந்து பின்னாடி போகும்போது இந்த கிராமத்தோட ஊர் தலைவர் மேலேயே டப்புன்னு இடிச்சிட்டாரு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க, என்னோட பேரு வாங்சன். நான் உணவுக்காக தான் இந்த கிராமத்துக்கு வந்தேன். யோ, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க அந்த புத்த குருவான வாங்சனா? உங்களை பத்தி எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா? இருங்க, நான் ஊர் மக்களை கூப்பிடுறேன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே 4 பேருக்கும் தடபடலா விருந்து வச்சு கொண்டாடிட்டு இருக்கானுங்க. அப்ப பாருங்க, எல்லாருக்குமே சாப்பாடு வச்சவனுங்க நம்ம பன்னி முஞ்சுக்காரனுக்கு பண்ணியவே வறுத்து வச்சிருக்கானுங்க. டேய், எனக்கு இது வேணாடா, தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்கடா. பாரு, அது முஞ்சும் ஏன் முஞ்சும் ஒரே மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் இவன் ஒரு பக்கத்துல
பக்கத்துல காமெடி பண்ணிட்டு இருக்கான். இதே டைம்ல நம்ம ஹீரோ கவனிக்கும் போது இந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாருமே நம்மளோட டாங்ஸன் இருக்கான்ல அவனையே குறுன்னு பாக்குற மாதிரி தெரியுது. டே ஊகாங், இங்க நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இல்ல? ஆமா தலைவரே, ஒருவேளை அரக்கர்கள் நம்மள தாக்குறதுக்கு ஏதாவது பிளான் போட்டிருப்பாங்களோ, எதுக்கும் பாதுகாப்பாருங்க. இத சொல்லி வாய கூட முடியல. கூட்டத்துக்குள்ள இருந்த ஒருத்தன் இடுப்புல இருந்து கோடாரி ஒண்ணு கீழே விழும். அடுத்து என்ன, ஊர் தலைவர் வசமா மாட்டிக்கிட்டான். இதுக்கு மேலயும் உண்மைகளை மறைக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, இந்த பாருங்க குருவே, எங்களுக்கு தேவையானது உங்க கையில இருக்கக்கூடிய ஆயுதம் மட்டும்தான். ஒருவேளை நீங்க அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அரக்கர்களை எங்க கிராமத்தையே அழிச்சிருவேன்னு சொல்லிருக்காங்க. மக்கள் உயிரை காப்பாத்த எனக்கு வழி தெரியல. சோ ஒழுங்கா உங்க கையில இருக்க ஆயுதத்தை கொடுங்க. ஆனா குரங்குராஜா விடாம மந்திர கம்போட சண்டைக்காக ரெடியா நிக்கிறான். ரைட்ரா, இனிமே பேசினா வேலைக்காகாதுன்னு ஊர் தலைவர் கிராம மக்களை வச்சு அட்டாக் பண்ண பாப்பான். ஆனா பண்ணி முஞ்சுக்காரன் ஒரு டேபிள் எடுத்து டப்புன்னு உரட்டி பாதி பேர் காலி. இதே மாதிரியே ஹீரோ உள்ள போந்து வர்ற எதிரிகளை அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல அரக்கர்கள் கூட்டத்துல ஒருத்தனான பிளேடு பக்ரி பின்பக்கத்துல இருந்து நம்ம டாங்ஸன் குருவையை அட்டாக் பண்ண பாப்பான். நல்லவேளை மீனரக்கன் ஓரளவுக்கு அது எல்லாத்தையுமே தடுத்துருவான். சரி, இவன் தான் பிரச்சனையான்னு கேட்டா கிடையாது. நம்ம படத்தோட ஆரம்பத்துல அந்த லியோவோட இறந்து போன காதலி இருப்பால, அவ இப்ப திரும்ப உயிரோட வந்துட்டாங்க. ஆக்சுவலா இவளும் இப்ப அரக்க கூட்டத்துல ஒருத்தியா தான் இருக்கா. வேர்கள் சக்தியை வச்சு குருவோட கையில இருக்க ஆயுதத்தை வாங்கலான்னு பாக்கும்போது அந்த ஆளு விடாம புடிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஒரு இடத்துக்கு மேல குருவை கீழே தள்ளிட்டு மந்திர ஆயுதத்தோட எஸ்கேப் ஆகலாம் நினைக்கும் போது குரங்குராஜா உருவத்துல இருக்க லியோ சும்மா இருப்பானா? வந்திருக்க கூடியது தன்னோட காதலின்னு கூட தெரியாம தன்னோட மந்திர கம்ப தூக்கி போடும்போது அதை அவன் மேல டப்பு நடிச்சு ஆயுதத்தை அதே இடத்துல கீழே போட்டுருவா. இது பாரு, என் குருவுக்கு ஒருத்தரை சாகடிக்கிறது பிடிக்காது, அதனாலதான் உனக்கு கடைசி வாய்ப்பு தரேன், இங்க இருந்து ஓடி போயிடு. தப்புச்சா போதும்னு ஹீரோயினும் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுவா. நடந்த கலவரத்தை பார்த்து சண்டைக்கு வந்த மக்களும் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்ப திடீர்னு இந்த கிராமத்துல இருந்த ஒட்டுமொத்த விளக்குகளுமே அணைஞ்சு போகுது. ஆஹா, அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இங்க வரப்போகுதுங்கிற விஷயம் புரிஞ்சு பண்ணி முஞ்சுக்காரனையும் மீன் அரக்கனையும் குருவை பாதுகாப்பா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இவன் சண்டைக்காக ரெடியா நிக்கிறான். அப்பதான் அந்த கிராமத்தோட மெயின் டோர் கதவு திறக்குது. சரி, வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா அது உண்மையான குரங்கு ராஜா. நானே ஒரு தில்லாலங்கடி, நீ என்னோட போலி உருவத்துல இருக்கியா? இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை. உருவத்துல என்னதான் ஒற்றுமையா இருந்தாலும் கூட பலத்தை பொறுத்த வரைக்கும் வில்லி இந்த லியோவுக்கு அதிகப்படியான பவரை கொடுத்திருக்கா. சோ முழு பலத்தை பயன்படுத்தி நேருக்கு நேரா நெஞ்சு பகுதியை பார்த்து குத்தும் போது ஹீரோவால தாக்கு பிடிக்கவே முடியல. ஒரு விதமான சின்ன விஷம் உடம்புக்குள்ள ஏறி அவன் பவர் கம்மியாயிடுச்சு. சோ அதே இடத்துல தொப்புன்னு மயங்கி கீழே விழுந்துட்டான். நடந்த சண்டை எல்லாமே ஒரு சின்ன இல்யூஷனா வந்து போக கண்ணமழிச்சு பார்த்தா நேத்து நைட்டு கிராமத்துல குருவை அட்டாக் பண்ண அரக்கர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டுல இருக்கான். தட்டு தடுமாறி கீழே வந்த ஹீரோவை பார்த்ததுமே ஒட்டுமொத்த அரக்கர்களுக்கும் செம ஷாக்கு. டேய், இவன் குரங்கு ராஜா, நேத்து நம்மளுங்க எத்தனை பேரை சாகடிச்சா தெரியுமா? இவன் அப்படியே விடக்கூடாது, இதே இடத்துல கதையை முடிக்கலாம். தன்னால முடிஞ்ச வரைக்கும் குரங்கு ராஜா எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா இவனால சண்டை போட முடியல, பவர் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இத தனக்கு சாதகமாக்கின ஹீரோயின் அவனோட காலம் மிதிச்சு கீழே தள்ளி விட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணுங்கன்னு உத்தரவு போடுவா. மொத்த அரக்கர்களும் அட்டி அட்டின்னு அடிக்கிறானுங்க. வழிதாங்க முடியாம ஹீரோ கதறிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலையா அப்போன்னு பார்த்து இந்த அரக்க கூட்டத்தோட தலைமை வரான். இவனோட பேரு நியான். பைத்தியமா நீங்க? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? காயம்பட்ட குரங்கு ராஜாவை நான் தான் இங்க தூக்கிட்டு வந்தேன். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, உருவத்துல இவன் குரங்கு ராஜாவா இருந்தாலும் கூட இவன் நம்மளோட லியோ. அந்த வில்லி தான் இவன் உருவத்தை குரங்கு ராஜா மாதிரி மாத்தி டாங்ஸன் புத்த குருவை ஏமாத்தி அவங்கிட்ட இருந்து மந்திர ஆயுதத்தை தூக்கிட்டு வர சொல்லி வேலையை கொடுத்திருக்காங்க. கடுப்பான ஹீரோவும், யோ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? என்னோட பேரு லியோலாம் கிடையாது, நான் ஊகாங். முதல்ல என் கூட வா, உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு நியான் ஹீரோவை பார்த்து உண்மையை சொல்லு, நீ தானே அந்த லியோ? ஓஹோ, இப்பதான் புரியுது. நான் நேத்து நைட்டு என்ன மாதிரியே உருவத்துல இன்னொரு குரங்க பார்த்தேன். அவனோட பேரு தான் லியோவா? வில்லியோட பவரால உருவாக்கப்பட்ட லியோ. அவன் தாக்குறதால எனக்குள்ள விஷம் பரவிட்டு இருக்கு. என்னோட பவரை மீட்டெடுக்கணும்னா நான் உடனே கோல்டன் சிட்டிக்கு போயாகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு அப்புறமா என் குரு கிட்ட இருக்க மந்திர ஆயுதத்தை நீ எடுக்க பார்த்த ஈவி இறக்கம் இல்லாம உங்க ஒட்டுமொத்த பேரோட கதையை முடிச்சிடுவேன். பதிலுக்கு நீயானோ என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? நல்லா யோசிச்சு பாரு, இந்த உலகத்துல நல்ல அரக்கர்களும் இருக்காங்க, கெட்ட அரக்கர்களும் இருக்காங்க. மந்திர ஆயுதத்தை நீங்க நாசர் மலையில மட்டும் வச்சீங்கன்னு வையேன், ஒட்டுமொத்தமா எல்லா அரக்கர்களும் இறந்து போயிடுவாங்க. இதான் உனக்கு தேவையா? நல்ல அரக்கர்கள் இறந்து போனா உனக்கு எந்த கவலையும் கிடையாதா? அட, உங்ககிட்ட பேசி எனக்கு நேரத்தை வீணாக்க விரும்பல. இந்த பாரு, நான் டாங்ஸன் குருவுக்கு ஆதரவா இருக்கணும். இது சொர்க்கத்தோட விதி, என்னால அதை மீற முடியாது. அப்படின்னா நானும் என்ன மாத்திக்க மாட்டேன். மந்திர ஆயுதத்தை தேடி நானும் வருவேன். அப்படின்னா சண்டை போட தயாரா நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கதவை திறக்கும் போது ஹீரோயினும் மீதி இருந்த அரக்கர்களும் இவங்க பேசின எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டிருக்கானுங்க. ஆனா ஹீரோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம பொறுமையா காட்டு வழியா போகும்போது ஒரு கூர்மையான பிளேடு இவனை அட்டாக் பண்ண பக்கத்துல வந்துருச்சு. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். யாருன்னு பார்த்தா அது அந்த பிளேடு பக்கிரி. அவன் மேல அச்சோ பவன் இறக்கப்பட்டு அந்த நியான் வேணா மன்னிச்சு விட்டுருக்கலாம். ஆனா நான் விட மாட்டேன். எனக்கு என் கையில தான் உனக்கு சங்குன்னு மறுபடியும் அட்டாக் பண்ண பாக்கும்போது நல்ல வேலையா ஹீரோயின் உள்ள போந்து வேர்களின் சக்தியை வச்சு அவனை காப்பாத்திட்டா. ஜூலி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? முட்டாளா நீ? அவன் ஒரு குரங்கு ராஜா. நம்ம இனத்துல நிறைய பேரை இவன் தான் அழிச்சிருக்கான். இல்ல, நீ நினைக்கிறது தப்பு. இது லியோ. இல்லமா, ஏற்கனவே உன்னோட காதல இறந்து போயிட்டான். தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கோ. ஆனா ஹீரோயின் அதையெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. சோ ரெண்டு பேருக்கு இடையில சமய ஃபைட். ஆக்சுவலா ஹீரோயினால வேர்களை கட்டுப்படுத்த முடியும்ல. சோ அசந்த நேரம் பார்த்து அந்த பிளேடு பக்கிரிய நகர முடியாத மாதிரி கட்டி போட்டா. கூடவே என்ன
மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஹீரோவை காப்பாத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்ட பாருங்க. என்னதான் வில்லி இறந்து போன ஹீரோயினுக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே திரும்ப உயிரை கொடுத்தாலும் கூட தனக்கு உயிர் கொடுத்தது யாரு, எதுக்காக உயிர் கொடுத்தாங்கன்னு எந்த ஒரு காரணமும் தெரியாது. அதனாலதான் குரங்குராஜா தாக்கும் போது தன்ன மாதிரியே தன்னோட காதலன் லியோவும் இறந்து போயிட்டான் போலன்னு மத்த அரக்கர்களோட பேச்ச கேட்டு இவ்வளவு நாள் லியோ இறந்து போனதா தான் நினைச்சிருப்பா. ஆனா இன்னைக்கு அந்த நியான் சொன்னதை கேட்டு கண்டிப்பா இங்க இருக்க ஹீரோ தான் லியோன்னு நினைச்சுக்கிட்டு பிளேடு பக்கரியை எதிர்த்து இவனோட உயிரையும் காப்பாத்திருக்கா. நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. ஒரு கைவிடப்பட்ட வீட்டுல தான் ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க. நகரவே முடியாத மாதிரி ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்கா. உண்மையை சொல்ல, நீ தானே லியோ? ஏமா நான் எத்தனை முறை சொல்லிட்டேன், நான் லியோ கிடையாது. ஏன்டி பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஓஹோ, அப்படின்னா இன்னைக்கே உன் கதையை முடிக்கிறேன்னு கத்தையை கழுத்துக்கிட்ட கொண்டு வரும்போது, ஏமா ஒரு நிமிஷம் இருமா, எனக்கு பழைய விஷயங்கள் ஏதோ ஞாபகத்துல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடடா, நான் தாமா லியோ. ஐ ஜாலி. அப்படின்னா நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாரு, இந்த மேப்ல ரோஜாக்களின் நகரம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க நீ தான் என்ன பாதுகாப்பா கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. நாளைக்கு காலையில விடிஞ்சதுமே 2 பேரும் அங்க போலான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி இவ்வளவு பாசம் மலைய பொழியும் போது டக்குன்னு ஹீரோ அவளை தள்ளி விட்டுருவான். டேய், உண்மையை சொல்லு, நீ லியோ இல்ல தானே? பதிலுக்கு ஹீரோவும், ஆமா நான் லியோ கிடையாது. ஆனா என்னால உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க முடியும். இப்போதைக்கு டாங்சன் கூட என்ன மாதிரியே குரங்கு ராஜாவோட உருவத்துல அந்த லியோ தான் இருக்கான். நீ மட்டும் என்ன பாதுகாப்பா என்னோட குரு கிட்ட கூட்டிட்டு போனா அதுக்கு பதிலா உன்னோட காதலன் லியோவை நான் கொல்ல மாட்டேன். ஹீரோயினுக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. சோ இந்த டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கோல்டன் சிட்டிக்கு போயாகணும். ஏன்னா இழந்து போன சக்திகளை நான் அப்பதான் மீட்டெடுக்க முடியும். இதே டைம்ல அரக்க கூட்டத்தோட தலைவனான நியானை காட்டுறாங்க. பிளேடு பக்கரி அந்த ஹீரோயின் தன்னை அடிச்சு போட்டுட்டு ஹீரோவை காப்பாத்திட்டு போயிட்டாங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். இந்த பாரு, ஒருவேளை ஹீரோயின் கூட இருக்குது உண்மையான குரங்கு ராஜாவா இருந்தா டாங்சன் கிட்ட இருந்து மந்திர ஆயுதத்தை தூக்குறதுக்கு இதான் சரியான நேரம். நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய அரக்கர்களுக்கு செய்தி அனுப்ப ஒட்டுமொத்தமா ஒரு மிகப்பெரிய படைய திரட்டியாகணும். இப்படி எல்லாம் இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க இதே டைம்ல சொர்க்கத்துல இருக்கக்கூடிய யாங் ஜியான் கடவுளை காட்டுறாங்க. அவர்கிட்ட இன்னொரு கடவுள் ஒரு வேலையை கொடுக்கறாங்க. அதுவும் என்ன வேலை? வானத்துல நட்சத்திரங்களோட அமைப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படின்னா ஒரு தீய குரங்கால உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது. சோ உடனே டாங்சன் குருவை தேடி கண்டுபிடிச்சு அவரு கூட இருக்க தீய குரங்க கைது பண்ணி உடனே சொர்க்கத்துக்கு கொண்டு வா. பதிலுக்கு யாங் ஜியானும் சரின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறான். இதே டைம்ல அன்னைக்கு நைட்டு வெளியில போன நியான் திரும்ப வீட்டுக்கு வந்து பாக்கும்போது அங்க இருந்த அரக்கர்கள் எல்லாமே படு பயங்கரமா தாக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தன் இறந்து கூட போயிட்டான். சரி, யாரா இதெல்லாம் பண்ணதுன்னு பார்த்தா நம்மளோட தலைவன் யாங் ஜியான் தான். ஒரு நிமிஷம் நியானே இதை பார்த்து பயந்து போடுவாரு. கடவுளே, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாரு, சிங்க அரக்கனான நீ இங்க ஒரு மருத்துவனா வேலை பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு வெக்கமா இல்ல? கடவுளே, நாங்க எந்த மக்களுக்கும் தீங்கிழைக்காம ரொம்ப அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. அட பயப்படாதீங்கப்பா, நான் இங்க வந்தது உங்களை அழிக்கிறதுக்காக இல்ல. தீய குரங்கு ஒண்ணு இந்த இடத்துக்கு வந்துட்டு போச்சுன்னு கேள்விப்பட்டேன். அது இப்ப எங்க இருக்கு? இப்போ வரைக்குமே இந்த நியானுக்கு வந்தது குரங்கு ராஜாவா இல்ல தங்களோட ஆளான அந்த லியோ வாங்குற கேள்வி அதிகமா இருக்கு. சோ அதனாலேயே எனக்கு தெரியாதுன்னு மழுப்ப ஆரம்பிக்கிறான். யாங் ஜியானுக்கு பயங்கர கோபம். என்கிட்டயே போய் சொல்றியான்னு கழுத்தோட தூக்கி டப்புன்னு தரையில உரட்டி கடுப்புல பிளேடு பக்கரி உள்ள புந்து அட்டாக் பண்ண பாப்பான். ஆனா யாங் ஜியா நெற்றிக்கண்ணை வச்சு ஒரே அடியா அடிச்சு பறக விட்டான். ஆக்சுவலா இவனை மட்டும் கிடையாது, இந்த இடத்துல இருந்த ஒட்டுமொத்த அரக்கர்களையும் தன்னோட நெற்றிக்கண் சக்தியை வச்சு அழிக்கிற மாதிரி தெரியுது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடுயுது. ஹீரோ ஹீரோயின் ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி இப்ப அவங்க கோல்டன் சிட்டிக்கு வந்திருக்காங்க. வழியிலேயே ஆயுதங்களை செய்யக்கூடிய ஒரு கொல்லன் இருக்கான். அவன் பக்கத்துல போன ஹீரோ 2-3 கோட் வேர்ட்ஸ சொன்னதுமே குடிசைக்குள்ள வந்து ஒரு ரகசிய கதவை திறக்கிறான். பார்த்தா அதுக்குள்ள இன்னொரு உலகமே இருக்கு. நேரா உள்ள வந்த ஹீரோ அங்க ஒற்றை கண்ணை கொண்ட ஒரு மந்திரவாதியை கண்டுபிடிக்கிறான். என்ன குரங்கு ராஜா, உன் வாழ்க்கையில நிறைய அடிகளை வாங்கிட்டு தான் இங்க வந்திருக்க போல. பவர் வேற கம்மியாயிடுச்சு போல. என்கிட்ட இருந்து உனக்கு என்ன உதவி தேவை? தலைவரே, அந்த வில்லியோட விஷயத்தால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இதை குணப்படுத்தணும்னா தங்க அமிலத்தால குளிச்சா மட்டும்தான் இழந்து போன பவரும் மந்திர கம்பும் எனக்கு திரும்ப கிடைக்கும். விளங்குச்சு போ. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த தங்க அமிலம் ஏற்கனவே நிறைய பேரோட உயிரை காவு வாங்கியிருக்கு. இந்த பாரு, உன்னால இதெல்லாம் செய்ய முடியுமா? ஏற்கனவே டாங்சன் குரு போலி குரங்கு ராஜாவான லியோவோட கையில மாட்டிருக்காரு. அவருக்கு ஆபத்து வரதுக்கு முன்னாடி நான் அவரை காப்பாத்தியாகணும். இதை விட்டா வேற வழி கிடையாது. உடனே வேலைய ஆரம்பிங்க. அடுத்த நிமிஷமே மந்திரவாதி தனக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மந்திர பந்த வானத்துல மதக்க வைக்கிறாரு. அதுக்குள்ளதான் தூய்மையான தங்க அமிலம் உருவாகும். ஒரே ஜம்ப்ல ஹீரோ நேரா அந்த பந்துக்குள்ள வந்துருவான். மந்திரவாதியும் தான் பவரை பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பந்துக்குள்ள இருக்க கம்பிகளை லெப்ட் ரைட்னு சுத்த வைக்கும் போது பயங்கரமான நெருப்போட சேர்ந்து அந்த தங்க அமிலமும் உருவாக ஆரம்பிக்குது. வழியால ஹீரோ கதறிக்கிட்டு இருக்கான். இத பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஹீரோயினும், யோ மந்திரவாதி, போதியும் ஸ்டாப் பண்ணு, குரங்கு ராஜா மொத்தமா இறந்துட போறான். இல்லம்மா, என்ன மன்னிச்சிடு, இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டா முழுசா முடிச்சாகணும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மந்திர பந்துக்குள்ள இருந்து தங்க அமிலம் வளைஞ்சு ஓடிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த மிஷினே டம்முன்னு வெடிச்சிடும். மந்திரவாதிக்கும் ஹீரோனுக்கும் ஒன்னும் புரியல. ஒருவேளை குரங்கு ராஜா இறந்து போயிட்டானே முடிவெடுத்துருவானுங்க. அப்பதான் லைட்டா திரும்பி பார்க்கும்போது நம்ம தலைவன் கூரைகளுக்கு மேல நல்லா கெத்தா நின்னுட்டு இருக்கான். கூடவே இழந்து போன இவனோட பவரும் திரும்ப வந்துருச்சு. ஹீரோனுக்கு பாய் சொல்லிட்டு முதல்ல அந்த போலி குரங்க தடுக்கலான்னு சொல்லிட்டு நேரா டாங்சன் குருவை தேடி வானத்துல பறக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கிடையில லியோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அந்த பைபிள்ல ரொம்ப விளையாட்டுத்தனமா காட்டுக்குள்ள சுச்சா போயிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வர 2 பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை. அப்ப லியோ பாருங்க, தான் தான் ஒரு போலியான குரங்கு ராஜாங்கிற விஷயம் கூட தெரியாம
தெரியாம டே போலி ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிடுன்னு ஹீரோ கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த கலவரத்துக்கு நடுவுல கரெக்டா அந்த இடத்துக்கு குரு, பன்னிமுச்சுக்காரன், அப்புறம் அந்த மீன் இறக்கன்னு 3 பேரும் வந்துட்டாங்க. 2 பேரும் ஒரே உருவத்துல இருக்காங்க. சண்டை போடாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. கடுப்பான குரு புனித மந்திரங்களை உச்சரிக்கும் போது 2 பேருக்குமே பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா ஹீரோயின் உள்ள பூந்து, லியோ நான் தான் உன்னோட காதலி, என்ன ஞாபகம் இல்லையா, பாரு இத கூட நீ தான் கொடுத்த. இப்படி எல்லாம் என்னதான் பேசினாலுமே லியோ அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம ஹீரோயினை கழுத்தோட கொத்தா தூக்கி அடிப்பான். கோவத்துல ஹீரோ சண்டைக்கு போகும்போது 2 பேரையுமே மீன் இறக்கேன் பன்னிமுஞ்சுக்காரன் அப்புறம் நம்ம ஹீரோயின் வளைச்சு பிடிச்சிருவாங்க. இங்கதான் குருவுக்கு ஒரு ஐடியா. இந்த பாரு உங்க 2 பேர்ல யாரு உண்மையான குரங்கு ராஜான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல கோல்டன் மவுண்டன் ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு அதிசய மிருகம் வாழ்ந்துட்டு இருக்கு. அதோட உதவி கிடைச்சா கண்டிப்பா உங்கள யாரு உண்மை யாரு போலிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். மொத்த பேருக்குமே இந்த டீல் ஓகேன்னு தோணுது. சோ இந்த இடத்தை விட்டு நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா ஒரு வழியா அந்த கோல்டன் மவுண்டனுக்கு வந்துட்டாங்க. மலையோட உச்சியில தான் இவங்க சொன்ன அந்த அதிசய மிருகம் வாழ்ந்துட்டு இருக்கான். உடனே ஹீரோவும், குருவே நீங்க இங்கேயே பாதுகாப்பாருங்க, நாங்க மட்டும் மேல போயிட்டு வரோம். அப்ப லியோ உள்ள போந்து, ஏண்டா இந்த ஹீரோயினை பார்த்தாவே சூனியக்காரி மாதிரி இருக்கா, உன் கேர்ள் ஃபிரெண்ட வச்சு நம்ம மேல போனதுக்கு அப்புறமா குருவோட கதையை முடிக்க பாக்குறியா? முடியாது முடியாது, இவள நம்பி எல்லாம் என் குருவை விட்டுட்டு போக மாட்டேன். சரி சரி எதுக்கு வம்பு, இந்த பாருங்கடா நானும் உங்க கூட வரேன்னு ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கப்புறமா 3 பேருமே இந்த இடத்தை விட்டு ஒரே ஜம்ப்ல மலையோட மேல் பக்கத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்க ஒரு ஆளு ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. ஒருவேளை அல்பாயுஸ்ல போயிட்டாரோ சந்தேகத்துல கல்ல போட்டு பார்த்தா நல்ல வேலை இன்னும் அந்த மாஸ்டர் உயிரோட தான் இருக்காரு. பாரா 2 பேருமே குரங்கு ராஜா உருவத்துல இருக்கீங்க. அப்படின்னா உங்கள போலி யாரு உண்மை யாருங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த மலைக்கு வந்திருக்கீங்க கரெக்டா? ஆமா மாஸ்டர், நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு அதிசய மிருகம் இருக்காமே, அது எங்க இருக்கு தம்பி? அப்படியே மலையோட எஜ்ஜுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு லியோவையும் ஹீரோவையும் அங்க இருக்க பள்ளத்துல தள்ளி விட்டாரு. யோ மாஸ்டர் எதுக்கே அவங்கள தள்ளி விட்ட? கேள்விக்கான பதில் கிடைக்கணும்னா ஒரு சில ரிஸ்க் எல்லாம் எடுத்துதான் ஆகணும். அடுத்து பள்ளத்துக்குள்ள விழுந்த நம்ம ஆளுங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது இவங்க ஒரு வித்தியாசமான இடத்துக்கு வந்திருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடியே அந்த அதிசய மிருகம் ஒணிக்குது. வெறி பிடிச்ச மாதிரி 2 பேரையும் அட்டாக் பண்ண துரத்தி வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல நம்ம ஆளுங்க உயிருக்கு பயந்து ஓடினாலும் கூட அதுக்கப்புறமா ஒரு முழு குரங்கு ராஜாவோட உருவத்துக்கு மாதிரி அதிசய மிருகத்தை ஆளுக்கு ஒரு பக்கத்துல அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. அதுக்கப்புறமா அந்த பள்ளத்தை விட்டு பறந்து வந்தவனுங்க அரக்க மிருகத்தை தம்மு தொண்டு குட்டியா கொண்டு வந்திருக்கானுங்க. அடடா என் செல்ல பிராணி கிடைச்சிருச்சுன்னு மாஸ்டர் அதை எடுக்க போகும்போது, யோ என்கிட்ட விளையாடாத, நிஜமாவே நாங்க தேடி வந்த அரக்க மிருகம் இதானா? எப்பா சத்தியமா அந்த மிருகம் இதான்ப்பா. அப்படின்னா எங்க 2 பேர்ல யாரு உண்மையான குரங்கு ராஜாங்கிற விஷயத்த அந்த மிருகத்தை சொல்ல சொல்லு. அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை. ஆனா இந்த கேள்விக்கான பதில யாரு எதிர்பார்க்கறாங்களோ அந்த ஆளுங்க கிட்ட மட்டும்தான் இந்த மிருகம் உண்மையை சொல்லுமா. அதனால நீங்க 2 பேரும் கீழே போங்கன்னு சொல்லிட்டு குட்டி மிருகத்தை ஹீரோயின் கையில கொடுத்துட்டு மாஸ்டரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாரு. அப்பதான் அந்த மிருகம் யாரு உண்மையான குரங்கு ராஜான்னு ஹீரோயின் கிட்ட சொல்ற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த அந்த வில்லிய காட்டுறாங்க. அவளை பாக்குறதுக்கு இந்த நியான் பையன் வந்திருக்கான். என்ன வேணும் உனக்கு? தலைவி என்னோட ஆயுதங்கள் உங்ககிட்ட தான் பாதுகாப்பா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை நீங்க திரும்ப கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த எதிரிகளை தேடி கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். பதிலுக்கு வில்லியும், இந்த பேரு ஆரம்பத்துல உலகங்களையும் கட்டுப்படுத்தணுங்கிற வெறி எனக்குள்ளேயும் இருந்துச்சு. அதனாலதான் தேவர்கள் கூடயே மிகப்பெரிய யுத்தத்தை உருவாக்கினேன். அதுக்கப்புறம் என்ன இந்த மலைகள்ல சிறை வச்சாங்க. ஆனா இப்ப உனக்கு பின்னாடி இருந்த ஒட்டுமொத்த அரக்கர்களையுமே அந்த யாங்ஜியான் ஒரே ஒரு நெற்றிக்கனை வச்சு அழிச்சிட்டான். இந்த ஒரு விஷயத்திலேயே உனக்கு புரியல? கண்டிப்பா தேவர்களை எதிர்த்து நம்மளால எந்த ஒரு போர்லயும் ஜெயிக்க முடியாது. அதனாலதான் டாங்ஜன் குரு நேரடியா தாங்கிட்ட இருக்க மந்திர ஆயுதத்தை அந்த நாசர் மலைகள்ல வைக்கட்டும். அது மூலமா அரக்கர்கள் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்திலயாச்சும் நீ நான் எல்லாருக்குமே மறுபிறப்புல ஒரு சாதாரண மனிதனா பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கூட உனக்கு உன்னோட ஆயுதங்கள் வேணும். நீ அந்த டாங்ஜன் குருவை தான் எதிர்க்க போறனா தாராளமா என்கிட்ட இருந்து இந்த ஆயுதங்களை வாங்கிட்டு போலாம். வெள்ள யோசிக்காம ஒரு பக்கத்துல வெப்பன்ஸ் வாங்கிட்டு கிளம்ப, இன்னொரு பக்கத்துல ஹீரோயின் இப்ப நேரா அந்த குரங்கு ராஜா கிட்டையும் லியோ கிட்டையும் வந்திருக்கா. என்னாச்சு? அந்த அதிசய மிருகம் யாரு உண்மையான குரங்கு ராஜாங்கிறத சொன்னுச்சா? ஆரம்பத்துல அமைதியா இருக்க ஹீரோயின் அதுக்கப்புறமா நேரா அங்க இருக்க ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து, இவன் லியோ இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சும் கூட நீ தான் லியோன்னு போய் சொல்றா. தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஹீரோவும், குருவே அவ போய் சொல்றா, நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு கத்துவான். ஆனா அவங்க அதையெல்லாம் மதிக்கிற மாதிரியே தெரியல. கோவத்துல மறுபடியும் அங்க இருக்க லியோ கூடயும் ஹீரோயின் கூடயும் சண்டைக்கு போலான்னு பாக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு யாங்ஜியான் கடவுள் வந்துட்டான். மந்திர கயிறை வச்சு ஹீரோவைய கட்டி போட்டு, தேவர்கள் என்கிட்ட ஒரு முக்கியமான வேலையை கொடுத்திருக்காங்க. தீய குரங்கான உன்னால இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய பேரழிவு வரப்போகுது. அதை தடுக்கணும்னா உன்னை சிறைக்குள்ள அடைக்க சொன்னாங்கன்னு நொடி பொழுதுல குரங்குராஜாவை மந்திர சாட்டையால கட்டி இந்த இடத்தை விட்டு நேரா சொர்க்கத்துக்கு தூக்கிட்டு போயிடுவான். கட் பண்ணா எனக்கு நைட் ஆகுது. ஹீரோயின் ஒரு பக்கத்துல தான் தப்பு செஞ்சுட்டோமோன்னு ஒரு சோகத்துல உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம லியோ இருக்கான்ல, அவன் வருவான். என்ன நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கியோ? வருத்தப்பட்டு என்னாக போகுது? அவன் நல்லவனா இருந்தா இந்நேரம் என் கூட இருந்திருப்பான். தப்பான வழிகளுக்கு போனதால பாரு சொர்க்கத்துல இருக்க கடவுளே கோவப்பட்டு அவனை தூக்கிட்டு போயிட்டானுங்க. நல்லவேளை நீயாச்சும் என் கூட இருக்க. ஆமா எதுக்காக எப்ப பாரு தலையில முக்காடு போட்டிருக்க? ஒழுங்கா மூஞ்ச காட்டு, அப்பதான் அழகா இருப்பேன்னு இவ வேணும்னே அவங்கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு தெரியும் இங்க இருக்கிறது குரங்கு ராஜா கிடையாது லியோன்னு. ஆனா லியோவை பொறுத்த வரைக்கும் தான் குரங்கு ராஜான்னு நம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உள்ள வந்தவங்க ஒன்னா சாப்பிடலாம் நினைக்கும் போது ஹீரோயின் சடனா உள்ள பூந்து,
நடந்த எல்லா தப்புகளுக்குமே நான் தான் காரணம்ல, அதுக்காக என்ன மன்னிக்கிற விதமா இந்த சரக்கு எல்லாம் குடிக்கலான்னு ஆளுக்கு ஒரு கப்ல ஊத்தி கொடுப்பா. என்னதான் ஆரம்பத்துல ஹீரோவுக்கு இந்த ஹீரோயின் மேல நம்பிக்கையே இல்லாம இருந்தாலும் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்ல விதமா தான் பேசிருப்பா. சோ அந்த நம்பிக்கையில யோசிக்காம எல்லாருமே சரக்கு அடிச்சிட்டு படுத்துருவானுங்க. கட் பண்ணா இதே டைம்ல நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போன அந்த யாங்ஜியான் கடவுள் இருக்கால, அவன் ஒரு மிகப்பெரிய மந்திர தூண்ல சங்கிலியால ஹீரோவை கட்டி போட்டான். டே முட்டாள் யாங்ஜியான், நான் தான் குரங்குகளின் ராஜா, உன்ன மாதிரியே நானும் ஒரு கடவுள், ஒழுங்கா என்ன அவுத்து விட. சிரிச்சுக்கிட்டே யாங்ஜியானோ, எனக்கு தான் அது ரொம்ப நல்லாவே தெரியுமே. இந்த பாரு, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொர்க்கத்துல நீ ஒரு மிகப்பெரிய போரை உருவாக்குன. அந்த நேரத்துல என்னோட அம்மாவும் அந்த இடிபாட்டுல மாட்டி இறந்து போனாங்க. அதுக்கு உன்னை பழிதிக்க சரியான நேரம் கிடைக்கும்னு காத்திருந்தேன். பாத்தியா, நினைச்ச மாதிரியே நீ ஒரு சின்ன தப்பால என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. இந்த பாரு, உண்மையான லியோ வெளியில இருக்கான். இது மட்டும் தேவர்களுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா உன்னோட கதை முடிஞ்சிடும். ஆமா, நீ சொல்றது ஓரளவுக்கு சரியா இருக்கலாம். ஆனா இந்த மந்திர தூணை விட்டு தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. என்னோட அனுமதி இருந்தா மட்டும்தான் உன்னால வெளிவர முடியும். அப்படி இல்ல, கடவுளா இருந்தாலும் சரி, ரொம்ப கொடூரமா இதே இடத்துல இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு யாங்ஜியான் ஒரு பக்கத்துல கோவத்தோட கிளம்பிட்டான். இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடுயுது. தூக்கத்தை விட்டு நம்ம டாங்ஜன் குரு, குரங்கு ராஜா, பன்னிமுஞ்சுக்காரன், அப்புறம் அந்த மீன் அரக்க எல்லாருமே கண்ண முழிச்சிட்டானுங்க. அப்பதான் இந்த குருவுக்கு சொந்தமான மந்திர ஆயுதம் இல்லங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நைட்டு அப்பாவி மாதிரி கூடவே இருந்த ஹீரோயின் இருக்கால, இப்ப அவளையும் காணோம். அப்படின்னா நைட்டு குடிச்ச சரக்குல போதை மருந்த கலந்து கொடுத்துட்டா போல. இருங்க, நான் போய் அந்த மந்திர ஆயுதத்தை வாங்கிட்டு வரேன்னு ஹீரோ வேகமா வெளியில வரும்போது பாதி தூரத்திலேயே நம்ம ஹீரோயினை வளைச்சு பிடிச்சிட்டான். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உன்னோட காதலன் அந்த லியோ சொர்க்கத்துல மாட்டிக்கிட்டான். இனிமே அவனால வெளிவரவே முடியாது. சோ உன்கிட்ட இருக்க மந்திர ஆயுதத்தை கொடுத்துரு. ஆனா ஹீரோயின் முடியாதுன்னு வம்படியா நிப்பா. சோ ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமா ஃபைட். ஹீரோ மந்திர கம்ப வச்சு அட்டாக் பண்ணுவான். அதே மாதிரியே ஹீரோயின் ராட்சச வேர்களை வச்சு அட்டாக் பண்ணுவா. ஒரு கட்டத்துல ஹீரோ அந்த வேர்களை அடிச்சிட்டு டக்குன்னு திரும்பும் போது தெரியாதனமா மந்திர கம்பு ஹீரோயின் மேல பட்டு சுருண்டு விழுந்துட்டா. ஆனா அப்ப கூட சும்மா இல்லையே, ஹீரோவை தான் வேர்கள் சக்தியை வச்சு மொத்தமா கட்டி போட்டுட்டா. இந்த சின்ன கேப்ல இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம் நினைக்கும் போது பாதி தூரத்திலேயே பவர் இல்லாம தொப்புன்னு கீழே விழுந்துட்டா. பயந்து போன ஹீரோவும் என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்பான். அப்பதான் ஹீரோயின் தான் கையில இருக்கக்கூடிய குட்டி பொம்மையை காட்டி, இது உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? உன்னோட கையால நீ எனக்கு கிஃப்டா கொடுத்தது. என்ன உளறிட்டு இருக்க? நான் லியோ கிடையாது, குரங்கு ராஜா. இல்ல, நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். அந்த அதிசய மிருகம் நீதான் லியோங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லிருச்சு. வில்லியால நீ குரங்கு ராஜாவா மாற்றப்பட்ட அந்த நிமிஷமே உன்னோட பழைய நினைவுகள் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. நான் சாக போறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா என்ன ரோஜாக்களின் நகரத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்ல. ஆனா ஒண்ணு, நான் இப்ப இறந்து போனாலும் சரி, அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா நான் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேயே இறந்து போயிடுவாங்க. அவளோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா காத்தோட காத்தா கரைஞ்சும் போயிடும். இப்ப லியோவுக்கு தான் குரங்கு ராஜா இல்லங்கிறது ஓரளவுக்கு புரியுது. ஆனா அந்த உண்மையை ஏத்துக்கிறதுக்கு இவனோட மனசு ஒத்துக்கல. கரெக்டா அதே டைம்ல அந்த குருவுக்கு சொந்தமான மந்திர ஆயுதம் இருக்குல்ல, அது இப்ப பிரகாசமா ஜொலிக்குது. சோ மாஸ்டருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ அவசர அவசரமா கிளம்பிடுவான். இதுக்கடையில அந்த வில்ல பையன் நியான் இருக்கான்ல, அவன் தான் குருவையும் பன்னிமுஞ்சுக்காரன் அப்புறம் அந்த மீன் அரக்கன்னு எல்லாத்தையுமே அடிச்சு துவச்சிட்டு இருக்கிறான். ஏண்டா, நாசர் மலையில நீ மந்திர ஆயுதத்தை வைப்ப, அரக்கர்களான நாங்க ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போகணுமா? முதல்ல உன் கதையை முடிக்கிறேன்னு குருவை அட்டாக் பண்ண போற நேரத்துல கரெக்டா அந்த இடத்துக்கு லியோ வந்துட்டான். சிரிச்சுக்கிட்டே வில்லனும், டே முட்டாள், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எங்கல்ல ஒருத்தன், உனக்கு இன்னுமா அது புரியல? ஆனா அப்ப கூட லியோ பாருங்க, நான் குரங்கு ராஜா குரங்கு ராஜான்னு இவன் தன்னோட பேரையே மாத்தி சொல்லிட்டு இருக்கான். சரி, அப்படின்னா நீ சொன்னா கேட்க மாட்டல்ல? இந்த மந்திர கண்ணாடி நீ யாருங்கிற உண்மையை உனக்கு தெரியப்படுத்தும்னு மூஞ்சுக்கு நேரா காட்டும் போது வெளிவரக்கூடிய பிரகாசமான வெளிச்சத்தால குரங்கு ராஜா உருவத்துல இருந்த லியோ இப்ப தன்னோட சொந்த உருவத்துக்கு மாறிட்டான். பாரபட்சமே இல்லாம அடிச்சு ஒரேடியா கதையை முடிக்க போற நேரத்துல குருவால இந்த விஷயத்த பார்த்து பொறுக்க முடியல. நியான், அவனை எதுவும் பண்ணாத, உனக்கு தேவையானது இந்த மந்திர ஆயுதம் தானே, தாராளமா இதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இவராவே மனசு வந்து அதை கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா வில்ல தாளங்களை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா லியோ பாருங்க, நான் குரங்கு ராஜா, நான் தான் ஊக்காங் அப்படி இப்படின்னு இவன் இன்னும் புலம்பிட்டு இருக்கான். பதில் எதுவுமே சொல்லாம குரு அந்த இடத்தை விட்டு அமைதியா போயிடுவாரு. இதுக்கடையில வில்ல கிடைச்ச அந்த மந்திர ஆயுதத்தை தூக்கிட்டு நேரா அந்த நாசர் மலையை நோக்கி போயிட்டு இருக்கான். ஏன்னா அதுதான் சொர்க்கத்தையும் மனித உலகத்தையும் பிணைக்கக்கூடிய ஒரு பாதை. ஆக்சுவலா வில்ல மந்திர ஆயுதத்தை அழிக்கலான்னு தான் பிளான் போட்டிருப்பான். லாஸ்டா அந்த யாங்ஜியான் தன்னோட ஆளுங்களை சாகடிச்ச விஷயத்தையும் தன்னை அசிங்கப்படுத்தின விஷயத்தையும் நினைச்சு பார்த்து உள்ளுக்குள்ள பயங்கரமான கோபம். சோ ஆயுதத்தை அழிக்கணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அதுக்குள்ள இருக்க பவரை மொத்தமா தனக்குள்ள உறிஞ்சுப்பான். அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு யாங்ஜியான் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்காக இங்க இருந்து கிளம்புறான். அடுத்து லியோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது நேரா அவன் வில்லி கிட்ட வந்திருக்கான். உண்மை சொல்லுங்க, நான் யாருன்னு திரும்ப திரும்ப கேக்குறான். வயலுக்கு அவளும் நடந்த எல்லா கதையும் சொல்லுவா. இந்த பாரு, உன் காதலியோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் நீ ஒரு போலி குரங்கு ராஜாவா மாறின. ஆரம்பத்துல நானும் இந்த உலகங்களையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலாம் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு, தேவர்களை எதிர்த்து எப்பவும் நம்மளால ஜெயிக்க முடியாது. மந்திர ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக தான் ஒன்னு அனுப்பி வச்சேன். ஆனா இப்ப விதியே மொத்தமா மாறிடுச்சு. அரக்கர்களான நம்ம அந்த ஆயுதத்தின் மூலமா அழிக்கப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த பிறவியில ஒரு மனிதனா பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குரங்கு ராஜாவுக்கு உன்னோட உதவி தேவை. நீ மட்டும் அந்த வில்லனை தடுத்து நிறுத்தல, மறுபடியும் அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய யுத்தமே நடக்கும். பதில் எதுவுமே சொல்லாம லியோ ஒரு பக்கத்துல அமைதியா இருக்க, இதே டைம்ல மந்திர தூண்கள்ல கட்டப்பட்ட ஹீரோ இருக்கான்ல, அவன் உடம்பு
மொத்தமா காஞ்சி கருவாடு மாதிரி ஆயிட்டான். இதுக்கடையில நாசர் மலைக்கு வந்த வில்லன் வழியில யாங்ஜியானை பார்த்து இப்ப அவன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். முன்ன விட வில்லனுக்கு அதிகப்படியான பவர் இருக்கு. சோ ஒரே அடியில யாங்ஜியானை அடிச்சு கீழே தள்ளிட்டான். அடுத்து ரெண்டாவது முறையா தாக்கலான்னு பார்க்கும்போது கரெக்டா ஒரு மந்திர கம்பு உள்ள பூந்து அவனோட உயிரை காப்பாத்தது யாருன்னு பார்த்தா நம்மளோட லியோ. இவ்வளவு நேரமா கெட்டவனா இருந்தவன் இப்ப திருந்தி தன்னோட காதலிய மறுபிறவில பாக்கணுங்கிற ஆசையில யாங்ஜியானுக்கும் குரங்கு ராஜாவான நம்ம ஹீரோவுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு இங்க வந்திருக்கான். வில்லன் கடுப்பாகி மந்திர கண்ணாடி மூலமா லியோவை மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு பாப்பான். ஆனா யாங்ஜியான் அந்த கண்ணாடியவே உடைச்சு விட்டுருவாரு. கோவத்துல அவன் அப்படியே அங்க இருக்க பள்ளத்துல தூக்கி போடும்போது கரெக்டா சாக போற நேரத்துல மந்திர தூண்கள்ல கட்டப்பட்ட ஹீரோ இருக்கான்ல இவன் அதே இடத்துல இறந்து போயிடுவான். அடுத்த நிமிஷமே காஞ்சி கருவாடா போயிருந்த ஹீரோவுக்கு திரும்ப உயிர் கிடைக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து லியோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே வில்லனை சமாளிக்கவே முடியல. பக்கத்துல இருக்க பாறைகளை பயன்படுத்தி எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நிலத்தரு மாதிரி நம்ம லியோ பள்ளத்துல விழுந்துட்டு இருக்க நேரத்துல கரெக்டா அந்த இடத்துக்கு திரும்ப உயிர் கிடைச்ச ஹீரோ வந்துட்டான். என்னப்பா தனியா சமாளிக்க முடியலையா, வா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவன் கதைய முடியலன்னு மாறி மாறி அட்டாக் பண்ணி ஒரு கிட்டத்துல வில்லனா அடிச்சு பறக்க விட்டுருவானுங்க. சரி பள்ளத்துக்குள்ள விழுந்தவன் இறந்து போயிடுவான்னு பார்த்தா அதுக்கு பதிலா ஒரு மிகப்பெரிய ராட்சச குரங்கா உருமாறிட்டான். இவன் அடிக்கிற வேகத்துக்கு ஆளுக்கு ஒரு பக்கத்துல பறந்து போய் விழுறானுங்க. இவ்வளவு பெரிய மிருகத்தை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியாம பேந்த பேந்த முழிப்பானுங்க. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா, நேரடியா தாக்குனா கண்டிப்பா இந்த வில்லன் பிடிச்சிருவான். சோ ஒரு சின்ன ட்ரிக்க போட்டு முதல்ல லியோ தன்னோட மந்திர கம்ப ஒரு மிகப்பெரிய மந்திர கம்பா மாத்தி வில்லனோட தலைய பார்த்து அடிக்க நினைப்பான். ஆனா ரொம்ப அசால்ட்டா வில்லன் அதை பிடிச்சிருவான். கொஞ்சம் கொஞ்சமா மந்திர கம்பையே உடைக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோ கரெக்டா மேல் பக்கத்துல இருந்து இன்னொரு மந்திர கம்ப பெருசாக்கி கரெக்டா வில்லனோட உடம்ப பார்த்து அடிக்கும் போது எதிர்பாராத தாக்குதலால அரக்க உருவத்துல இருந்து வில்லனுக்கு பவர்ஃபுல்லா கம்மியாகி மறுபடியும் மனித உருவத்துக்கு மாறிட்டான். அதுக்கப்புறமா அவங்கிட்ட இருந்து பவரை உறிஞ்சு மந்திர ஆயுதத்தை திரும்ப ரெடி பண்ணி அங்க இருக்க நாசர் மலையில வச்சிருவானுங்க. அடுத்த நிமிஷமே இந்த உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த அரக்கர்களும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கிறாங்க. பாவம் அதுல இந்த லியோவும் ஒரு ஆளு. ஆனா சாக போறத நினைச்சு இவனுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அடுத்த ஜென்மத்துல தன்னோட காதலிய பார்க்க போறோங்கிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதனாலேயே மரணத்தை ரொம்ப அமைதியா ஏத்துப்பான். ஒரு வழியா எல்லா பிரச்சனைகளுமே முடிஞ்சாச்சு. அடுத்த 100 வருஷத்துக்கு அப்புறமா லியோவும் ஹீரோயினும் ரோஜாக்களின் நகரம்னு ஒரு இடத்துக்கு போக ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல. இப்ப அதே நகரத்துல இறந்து போன லியோவுக்கு மறுபடியும் மனித உருவத்துல மறுபிறப்பு கிடைச்சிருக்கு. அப்ப தெரியாதனமா ஒரு பொண்ணு மேல டப்புன்னு இடிக்க அவ கையில வச்சிருந்த ஒரு சின்ன மரக்கட்ட பொம்மை கீழே விழுந்துரும். அதை எடுத்து கொடுக்கும் போதுதான் தெரியுது இவ இடிச்ச பொண்ணு வேற யாரும் இல்ல, அது முன் ஜென்மத்துல இறந்து போன ஹீரோயின். அப்படின்னா இவங்க இந்த ஜென்மத்துல இதுக்கப்புறமா ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர மனப்படத்தோட வரங்க. பாய்.